வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிஜேபியுடைய கவுன்சிலர் உமா ஆனந்தன் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ணாமலையுடைய பேரணியில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கல்யாண்ராமன் உமா ஆனந்தனை எவ்வளவு தரக்குறைவாக பல யூடியூப் சேனல் பேட்டிகளில் பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று கூட அது சம்பந்தமான வீடியோ வெளியிட்டிருந்தேன். இப்போது தமிழக பாஜகவுடைய நிர்வாகிகள் கல்யாண்ராமன் பிஜேபியிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது தான் கல்யாண்ராமனை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கினார். அவர் இன்னைக்கு பிஜேபியிலே இல்லை, பிஜேபியுடைய ஆதரவாளர் மட்டும்தான். அவர் சமூக வலைதளங்களில் இப்படி பதிவு போடுறதுக்கு, யூடியூப் சேனலில் இப்படி பேட்டி கொடுக்கறதுக்கு தமிழக பாஜக எப்படி பொறுப்பாக முடியும், நயினார் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமேதாவித்தனமாக ஒரு சில தமிழக பாஜக நிர்வாகிகள் பதிவுகள் போடுறாங்க. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது இந்த கல்யாண்ராமன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது உண்மைதான். ஒரு வருஷத்துக்கு நீக்கப்பட்டிருந்தார். 2024 2025 வரைக்கும் நீக்கப்பட்டிருந்தார் இந்த கல்யாண்ராமன். 2025 அண்ணாமலை மாறி நயினார் பாஜக மாநில தலைவராக வந்து உட்காந்துட்டாரு. அண்ணாமலை மாநில தலைவராக கண்டினியூ ஆகியிருந்தாருன்னா இந்த கல்யாண்ராமனை மறுபடியும் நிரந்தரமாகவே கட்சியை விட்டு தூக்கியிருப்பார். ஆனால் நயினார் பாஜக மாநில தலைவராக வந்து உட்கார்ந்ததுனால கல்யாண்ராமன் ஒரு வருஷம் அந்த சஸ்பெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பாஜகக்குள்ளே வந்துட்டார். அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவராக இருந்தபோது KT ராகவனுக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படலை. கட்சி ரீதியாக எந்த பணிகளும் அவருக்கு வழங்கப்படாமல் இருந்துச்சு. நயினார் வந்ததுக்கப்புறம் KT ராகவன் கட்சியில் மறுபடியும் முக்கிய பொறுப்புக்கு வர ஆரம்பித்தார். அது மாதிரி இந்த கல்யாண்ராமனும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சஸ்பென்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நயினார் மாநில தலைவராக இருக்கும்போது கட்சிக்குள்ளே ஊடுருவி வழக்கம் போல அவர் பணியாற்ற தொடங்கிட்டார். இதுதான் உண்மை. பிறகு எதுக்காக நயினார் நாகேந்திரன், கல்யாண்ராமன் இவங்கெல்லாம் டெல்லியில் பிஜேபி ஆஃபீஸில் எடுத்துக்கொண்ட புகைப்படமெல்லாம் வைரல் சில மாதங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாங்க. கட்சியிலே இல்லாத கல்யாண்ராமனுக்கு பாஜக ஆஃபீஸில் என்ன வேலை அப்படிங்கிறதான் ஒரு டிபேட்டு. அதனால் பிஜேபியில் இருக்கார் கல்யாண்ராமன். அந்த கல்யாண்ராமன் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நயினார் கும்பல் அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனை. சரி, இவங்களுடைய லாஜிக் படியே வருவோம். கல்யாண்ராமன் பிஜேபியிலே இல்லை, அவரை எதுக்காக நயினார் கண்டிக்கணும், நயினார் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே. கல்யாண்ராமன் பிஜேபியில் இருக்காரோ இல்லையோ, ஆனால் உமா ஆனந்தன் பிஜேபியுடைய கவுன்சிலர் தானே. உமா ஆனந்தன் தானே இந்த கல்யாண்ராமன் தரக்குறைவாக ஆபாசமாக பேசியிருக்காரு. அது எப்படி எங்கள் கட்சியுடைய பெண் கவுன்சிலரை இந்த கல்யாண்ராமன் இப்படி பேசலாம் அப்படின்னு யாராவது தமிழக பாஜகவில் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? உங்கள் லாஜிக் படி தான் அவர் பிஜேபியிலே இல்லையே. பிஜேபியிலே இல்லாத ஒருத்தரை ஏன் இப்போ வரைக்கும் கண்டிக்கலை அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அவர் பிஜேபியில் தான் இருக்காரு. இவங்க வாதம் படி அவர் பிஜேபியில் இல்லைன்னாலும் இப்போ வரைக்கும் கண்டிக்கலையே, எதுக்காக அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. கல்யாண்ராமன் தரக்குறைவாக பேசின உமா ஆனந்தன் கோவில்களுக்காக, ஹிந்து மதத்துக்காக எவ்வளவு சட்ட போராட்டங்களை நடத்துகிறாங்க தெரியுமா? உதாரணத்துக்கு திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி இருக்காருல்ல, நேற்று என்னை மன்னிச்சுக்கோங்க, சைவம் வைணவம் பெண்கள் குறித்து நான் ஆபாசமாக பேசிட்டேன், தரக்குறைவாக பேசிட்டேன், மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு. மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனி எந்த காலத்துக்கும் இப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு நேற்று மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த கேஸை போட்டதே யார் தெரியுமா? இதே உமா ஆனந்தன் அவர்கள் தான். சைவம் வைணவம் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசியிருக்காரு அப்படின்னு கேஸை போட்டதே இந்த உமா ஆனந்தன் தான். அப்படிப்பட்ட உமா ஆனந்தனை கல்யாண்ராமன் அப்படிங்கிறவர் இவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு. இன்னும் தமிழக பாஜக வேடிக்கை பார்த்துக்கிருக்கு. உமா ஆனந்தன் ஒரு பெண்ணு தானே. தமிழக பாஜகவில் எவ்வளவு பெண்கள் இருக்காங்க. வானதி அக்கா, தமிழிசை அக்காலாம் இருக்காங்களே, கண்டிச்சிருக்கலாம்ல. வானதி அக்கா இந்த சட்டப்பேரவையில் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ பேசுகிறத கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி பேச்சு அப்படிங்கிற வார்த்தையை தவிர்க்கணும். கன்னி அப்படின்னா திருமணமாகாத பெண்களை குறிக்கும். ஸோ அதை பயன்படுத்தி கன்னி பேச்சு அப்படின்னு சொல்கிறது கண்ணிய குறைவாக இருக்குது. முதல் பேச்சு, அறிமுக பேச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு வானதி அக்கா சொல்கிறாங்க. கன்னி பேச்சு அப்படிங்கிற இந்த டேர்மையே தப்புன்னு சொல்லக்கூடிய வானதி அக்கா பாஜகவுடைய பெண் கவுன்சிலரை இவ்வளவு மோசமாக பேசின இந்த கல்யாண்ராமனை இப்போது வரைக்கும் ஏன் கண்டிக்கலை? இதெல்லாம் கேள்விகளை பொதுமக்களே முன்வைக்கிறாங்க. பீஜ லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் இந்த கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. இனிமேலாவது தமிழக பாஜக திருந்துங்க. 24 மணி நேரமும் அண்ணாமலை மேலே வன்மத்தை கட்டிக்கிட்டு, ஈகோனால அண்ணாமலையை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு, இதெல்லாம் இல்லாமல் பாஜகவுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க பாருங்கள்.
கோவில்களுக்கு ஒரு பிரச்சனையா, கோர்ட் மூலமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க பாருங்கள். வளர்ச்சி திட்டங்களை நாடு முழுவதும் மோடி கொடுத்துட்டு இருக்காரு. அதை பற்றிய தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க பாருங்கள். அண்ணாமலை வெறுப்புலையே மூழ்கி போகாமல் இது மாதிரி பயனுள்ள 4 விஷயங்களை பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.